ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே பிட்காயினோட மார்க்கெட் அப்டேட் பற்றி பேசுவோம். இதெல்லாம் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறதுக்கு நிறைய நியூஸஸ், நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்திருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஆல்ட்காயின்ஸ் அப்டேட்ஸ் பற்றி பேசுறதாகட்டும், விவேக் ஜி ராமசாமி புள்ளிஸை பேசுனதாகட்டும், கிரேஸ்கல் சிஇஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிட்காயின் கான்ஃபரன்ஸில் பேசுனதாகட்டும், ஏன் நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட் ட்ரம்ப்பே பேசுனதாகட்டும், என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வந்து வசிரெக்ஸ் ப்ளஸ் ஜியோடெஸ், இந்த சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸோட இஷ்யூஸ். ஸோ நிறைய சேனல்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருப்பாங்க. நான் ஓவரால் வியூவாக அப்டேட் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் இதுலேருந்து யூசர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். மார்க்கெட் அப்டேட்டுக்கு முன்னாடி யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிட்காயின் வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஜென்ரல் நியூஸஸும் சில கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த பிட்காயின் இல்லாத தம்ப்நெயில்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த பர்டிகுலர் ஆல்ட்காயின்ஸ் பற்றியோ இல்லை சம் நெரேட்டிவ்ஸ் பற்றியோ அதை பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆனால் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நியூஸஸ் கொடுக்கும் போகும்போது அதுக்கு தான் வியூஸ் அதிகமாக வருது. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா BRC20 ஆர்டினல்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், ரூனர் ப்ரோட்டோக்கால் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கு வியூஸே இல்லை. ஆக்சுவலாக இதை நான் ப்ரொமோட் பண்ணுங்கிறக்கா சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். இந்த மாதிரி நியூஸஸ், அதாவது இந்த பிட்காயின் நியூஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற சேனல்லையோ இல்லை ட்விட்டர்லையோ ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் இந்த மாதிரி பர்டிகுலர் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் தான் கிடைக்கும். அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஹியூஜ் நாலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க, அதை கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, இப்போ மார்க்கெட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நான் $52K வந்து சொல்லியிருப்பேன். ஒர்ஸ்ட் கேசஸ் அது வந்து டச் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு இனி $52K போகாது. மேபி $60K வந்து எகெயின் வரலாம். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் சென்டிமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் போயிட்டு இருக்குது பிட்காயினுக்கு. உங்களுக்கே தெரியும், யூஎஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப புல்லிஸாக நியூஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இப்போ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் 2 சார்ட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுலேருந்தே வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ கிரிப்டோ அனூப் அப்படிங்கிறது ஒரு பார்த்தீங்க அப்படின்னா அது ஷேர் பண்ணியிருப்பாது. சார்ட் லெவலில் பார்க்கும்போது பிட்காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைக்கா ஃப்ரீ அக்குமுலேஷன் ஜோனில் இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் 3 monthஸாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சைடுவே பண்ணியிருக்கும். ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஃபேஸ் ஏ, ஃபேஸ் பி, ஃபேஸ் சி, ஃபேஸ் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து மேலே போகிற வரைக்குமே வந்து ரீஅக்குமுலேஷன் தான் நடக்கும். ஃபேஸ் இ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் இருக்கும். இதுதான் நானும் சொல்லியிருப்பேன். ஆகஸ்ட் மந்தில் இல்லை மிட் ஆஃப் ஆகஸ்ட்லேருந்து கண்டிப்பாக வந்து புல் ரேலி ஸ்டார்ட் ஆக போகுது. பிட்காயின் வந்து ஆல் டைம் ஹை டச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து மேட்ச் ஆகுது. ரெண்டாவது சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ லெவலில் விசுவலாக பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா $150K வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சூப்பர் சைக்கிள் அப்படிங்கிற வீடியோவில். அதே மாதிரி ஹால்விங் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருப்பேன். என்னோட டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா $125K to $150K எக்ஸிட் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ளஸ் நெக்ஸ்ட் இயரில் ஏப்ரல் டு மேல வந்து எக்ஸிட் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுதான் மார்க்கெட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட்காயின்ஸ் அப்டேட்டுக்கு போயிடுவோம். ஸ்லோலி அட் ஃபர்ஸ்ட் தென் ஆல் அட் ஒன்ஸ். அதாவது ஸ்லோவாக வந்து மேலே போகுது, சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பம்ப் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 to 3 months தான் மேக்ஸிமமே இருக்கும். அந்த 2 monthஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய காயின்ஸ் வந்து 5 to 50x அந்த அளவுக்கு பண்ணும். அது லாஸ்ட் புல் ரன்ல இருந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆல்ட்காயின் பை ஜோன் கொடுத்தேன். இந்த இடத்துல 2 கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் 2 months 3 monthsக்கு முன்னாடி நான் கரெக்டாக வந்து ஆல்ட்காயின்ஸ் பை லிஸ்ட் அப்படிங்கிறது செகண்ட் லிஸ்ட் நான் கொடுத்துட்டேன். ஸோ நான் கரெக்டான டைமில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி நீங்கள் அது நிறைய ஆல்ட்காயின்ஸ் 90% ஆல்ட்காயின்ஸ் நான் எதெல்லாம் சொன்னோம் அது எல்லாமே வந்து கீழே வந்துருச்சு. பை லிஸ்ட் 3 எப்போ ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜோனில் தான் வரும், விச் மீன்ஸ் அதாவது இன்பிட்வீன் புல் ரன்ல தான் வரும். அதாவது நவம்பர், டிசம்பர், ஜான் இந்த 3 monthஸில் ஏதோ ஒரு டைமில் தான் வரும். அது நான் கண்டிப்பாக போடுவேன். ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட ரொம்ப ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் தொடர்ந்து என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அப்டேட்டாக அட்லீஸ்ட்டை கொடுப்பேன். ஸோ இது யூஸ்வலாக வந்து இது எப்போ பம்ப் ஆகும்னா ரீட்டெயிலர்ஸ் உள்ளே வரும்போது என்ன ஆகும்,
எதில் பணத்தை அதிகமாக போடுவாங்க, ஆல்ஸில் போடுவாங்க. அதனால தான் இப்போ ஆல்ஸ் வந்து மேலே போக போகுது அப்படிங்கிறது எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாக்காமோட்டோ ஆப்பிள் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. வெயிட், உடனே வந்து இதை போய் நாக்காவை போய் புல்லிஸ் அப்படின்ட்டு 1 lakh 2 lakhsல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நாக்கா ஆப்பிள் கூட பார்ட்னர் அப்படின்னா ஆப்பிள் கூட சேர்ந்து ஏதோ டெவலப் பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்க கூடாது. ஆப்பிள் ஐடியை வந்து அவங்க நாக்கா வெப்சைட்டில் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி தான் ஆப்பிள் கூட பார்ட்னர் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிற விதத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ட்ரம்ப்பை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ட்ரம்ப் பேச ட்ரம்ப்புங்கிற ஒரு காயின்ஸ் எல்லாமே வந்து மேலே போகும் அப்படின்னு. ஆனால் ட்ரம்ப் பேசி முடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா செல் த நியூஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி இன்கம் டேக்ஸை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கிரிப்டோக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா, அதுக்கும் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒன்று டைப் பண்ணுவாங்க. பட் வசிரெக்ஸ் ஸ்கேமுங்கிறதுனால என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வாட்ச் பண்ணணும். ஸ்மார்ட் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப ப்ரைஸ் ட்ராப் ஆனனால அவங்களே வந்து பைபேக் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வேலட் அட்ரஸஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து வீக்லி பை பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இந்த பைபேக் வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு ஹியூஜ் இம்பேக்ட் வந்து ப்ரைஸில் வந்து கண்டிப்பாக பண்ணும். ஸோ அதனால் வந்து இப்போ மேபி வாங்காதவங்க கொஞ்சமாவது பை பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி $2 $1.1 இருந்தீங்க அப்படின்னா பயப்பட தேவையில்லை. ஈஸியாக வந்து $4-5 மேலே போயிடும். ஸோ அதுதான் வந்து ஸ்மார்ட் லேயர் நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும். கம்மி ஏர்ட்ராப் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு $100 தான் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் $50 மேலே தான் கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கே பார்த்தீங்கன்னா 1674 காயின்ஸ் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு ஏர்ட்ராப். அப்போ பார்த்தீங்கன்னா 10 million தான் நானே ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இப்போ மோர் தென் 100 million பண்ணியுமே 517 டோக்கன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 517 டோக்கன்ஸ். அதுவே வந்து நான் திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லி அந்த கிரிப்டோ மேனுக்கு வந்து ட்வீட் பண்ணியிருப்பேன். அவன் பார்த்தானோ பார்க்கலையோ, பட் நான் வந்து கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச குரல் நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி என்னை ஃபாலோ பண்ணவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சில பேருக்கு அமௌண்ட் கிடச்சிருக்குது. அதாவது பைபிட்லேருந்து $100 மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிது. எனக்குமே வந்து $150 அரௌண்டில் கிடச்சிது. பியில் ஃபார்ம் பண்ணவங்களுக்கு வந்து ரொம்ப டோக்கன்ஸ் கிடைக்கும். நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எனக்குமே கிடைக்கல. இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான். கியூபிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம் ஃப்ரம் பியாண்ட். அவன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டர் சும்மா இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5000x ஃப்ரம் லோக்கல் பாட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து வாட் இஸ் ரியலிஸ்டிக் பீக் ப்ரைஸ் ஃபார் கியூபிக் அப்படின்னா 1 cent போட்டிருப்பான். பட் 1 cent அப்படிங்கிறது பாசிபிள். பட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 years மினிமம் எடுக்கும். ரியலிஸ்டிக்காக பார்க்க போகும்போது இவன் வந்து சப்ளைவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் சத்தோசி கூட கம்பேர் பண்ணியிருப்பாரு. நான் அதெல்லாம் கம்பேர் பண்ணியிருப்பேன். பிட்காயின் சத்தோசி பார்த்தீங்க அப்படின்னா 2.1k ட்ரில்லியன் இருக்கும். ஓகேங்களா? கியூபிக்கோடது பார்த்தீங்கன்னா 1k ட்ரில்லியன். அதாவது மேக்ஸிமம் சப்ளை சொல்கிறேன். சத்தோசியும் விசஸ் கியூபிக்கும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ பிட்காயினோட சப்ளை விட கியூபிக் சப்ளை வந்து கம்மி தான். அதாவது சத்தோசியை கம்பேர் பண்ணி சொல்லும் போது அப்போ பார்க்கும்போது ஒரு சத்தோசியோட ப்ரைஸே பார்த்தீங்க அப்படின்னா $0.00065 இருக்குது ஆவரேஜாக. பட் கியூபிக் 1 centல சான்ஸே கிடையாது. 1 centக்கு போகணும் அப்படின்னா 1 trillion போயிடும். அப்போ இது வந்து பிட்காயின் அதாவது பிட்காயினுக்கு அடுத்தபடியாக கியூபிக் இருக்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கிறான். அந்தளவுக்கு கண்டிப்பாக வந்து கிடையாது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறையா ப்ராஜெக்ட்ஸை மேலே கொண்டு வரும்போது டோக்கன் பேர்ன் நடக்கும். டோக்கன் பேர்ன் நடக்கும்போது இது வந்து சாத்தியமாகும். அதுதான் இன்னொரு இதில் ட்வீட்டில் வந்து இந்த த்ரெட்டில் வந்து நான் தெளிவாக கேட்டிருப்பேன். ஸோ ஓகே, அப்படி சாத்தியம்னு வச்சுக்குவோம் அப்படின்னா நல்ல ப்ராஜெக்ட்ஸ் மேலே வந்தால் தான் அதிகமாக பெட் பண்ணி வந்து டோக்கன் வந்து பேர்ன் ஆகும். இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்ல ப்ராஜெக்டே இங்கே வரல. அப்படி வரல, ஒரு கால் வரல, நீ என்ன அதுக்கு பதில் சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி நான் கொஸ்டின் கேட்டிருப்பேன். அதுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் கிடையாது. பட் நீங்கள் இதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வசிரெக்ஸ் கண்டென்ட்டில் போயிடுவோம். அதுதான் முக்கியமான கண்டென்ட். ஸோ இந்த போல்ஸு இதோட ஹேக்கிங் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மெயினாக லீக் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 3 monthsக்கு முன்னாடி ஒரு மெம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோக்கு கமெண்ட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி வசிரெக்ஸ் வந்து சடவுன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. வீடியோக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. வசிரெக்ஸை பற்றி அந்த வீடியோவில் நான் பேசவும் இல்லை. ஸோ ஒருவேளை நம்ம வசிரெக்ஸை சப்போர்ட் பண்ணுறோன்னு அப்படி பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படிலாம் இல்லையே அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். இல்லைன்னு சொன்னேன். இல்லை, இது வந்து ட்ரூ தான், வசிரெக்ஸ் சடவுன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி மறுபடியும் மார்ச் எண்டில் போட்டார். பட் அந்த பர்டிகுலர் கமெண்ட்ஸை வந்து நான் எல்லா வீடியோலையும் பார்த்துட்டேன். எல்லா வீடியோன்னு சொல்கிறத விட ஒரு 50 to 60% வீடியோஸ் நான் செக் பண்ணிவிட்டேன். அதை என்னால் ஃபைண்ட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து யாராவது பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. சில பேர் வந்து ஏதோ அடிச்சு விட்றேன்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரூஃப் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட சேனல் டெலகிராம் சேனலோட நண்பர், அதாவது அவர் அட்மினாக இருக்கக்கூடிய நண்பர், அவர்கிட்ட ஃபஸ்ட்டு அதை நான் எனக்கு தெரிஞ்சவங்க தான் நான் செக் பண்ண முடியும். ஸோ நிறைய யூடியூப் சேனலோட மெம்பர்ஸ் டீமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓனர்ஸ் டீமே வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். அதே தான் சொன்னாங்க, அப்படி எதுவும் நடக்கலை, வசிரெக்ஸ் ஃபைனாக தான் இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து அசால்ட்டாக விட்டுட்டேன். ஸோ இங்கே மெயினாக வந்து அவர்கிட்ட கேட்டது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சேனல் மெம்பர்கிட்ட, அதாவது இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு தெரியும்
I have come across about Wazirex shutdown. A guy commented in my YouTube channel. So let me know if you get any similar kind of information. அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நோ ப்ரோ, ஐ ஹவன்ட் ஹர்ட் திஸ் ரூமர். அவர் ரூமர்னு சொல்லி ஸ்டார்ட்டாக முடிச்சிட்டாரு. திஸ் இஸ் ரூமர். என்னன்னா NFT வந்து மார்க்கெட் பிளேஸ் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. ஒருவேளை அவன் அதை கூட நினச்சிட்டு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. பட் இது எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா March 29th, 28th, 30th. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பின் பண்ணுறது எப்போனா 21st July தான். த கமெண்டட் கை நோஸ் சம்திங் ப்ரோ. அப்போ அந்த ஹேக் ஆன உடனே இவர்த்த பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு, த ஹேக்கர் ஹேஸ் டு சென்ட் த மணி டு செக்ஸ் ஆர் கன்வெர்டர். செக்ஸ் மீன்ஸ் சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் கன்வெர்ட் டு ஸ்டேபிள் காயின்ஸ் இன் ஆர்டர் டு ரெக்கவர் ஆர் ஃப்ரீஸ் த அக்கௌண்ட். அதாவது யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணால் யூஎஸ்டிடி ததர்ட்ட சொல்லி பண்ணலாம். சென்ட்ரலைஸ்டு அதான் யூஎஸ்டிடி. அப்படி இல்லைன்னா எக்ஸ்சேஞ்சஸ் போகும்போது அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் இன்னொரு எக்ஸ்சேஞ்சஸ்க்கு பணம் கொடுத்து அவங்க கூட பணம் சொல்லலாம். ஆனால் ஒரு டோக்கனாக வச்சுருக்காங்க அப்படின்னா அது டீசென்ட்ரலைஸ்டு. எத்திரியம்டையோ விட்டாலிட்டியோ போய் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அதுவே வந்து பிளாக் செயின், அதுவே டீசென்ட்ரலைஸ்டு. ஒன்ஸ் பிளாக்ல ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அது ரிட்டர்ன் தான். அந்த பர்டிகுலர் மெம்பர் வந்து தெரிஞ்சு பண்ணாரா, தெரியாமல் பண்ணாரா, இல்லை வந்து ஒரு ஆதங்கத்தில் பண்ணாரா, இல்லை நம்ம சேனலில் வந்து ஏதாவது ஒரு புதுசாக குழப்பத்தை பண்ணாரா எனக்கு சத்தியமாக தெரியல. ஒரு கால் இது உண்மையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக வந்து சில இதில் கேட்குறாங்க. நீங்கள் கூட கொஸ்டின் கேட்பீங்க, அது எப்படி இப்போ உங்கள் சேனல் மட்டும் பண்ணுறாங்கன்னு. மேபி நம்ம சேனல் வந்து நான் ட்ரூவாக பேசுகிறேன், சின்ன சேனல் பாவம் பொழைச்சி போட்டோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கலாம். ஆர்எல்ஸ் என்ன வேணால் நடந்திருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இருக்க போகும்போது பெரிய பெரிய சேனல்காரங்களுக்கு வந்து கிரிப்டோ தமிழ் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இருக்குது. மோர் தென் 50K 100K ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். பேசவே கிடையாது. இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வசிரெக்ஸ்க்கு எகென்ஸ்டாக வந்து அவங்க வந்து பேசியிருக்கணும். அது பேசலையே அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின். ஸோ நீங்கள் என்ன கேட்கலாம், ப்ரோ நீங்கள் மட்டும் ஏன் யூடியூப் வீடியோ போடல அப்படின்னு. ப்ரோ யூடியூப் வீடியோ போட்டிங்க அப்படின்னா என்னோட சப்ஸ்கிரிப்ஷர் ஆனால் ஒரு 100 பேர் 200 பேர் தான் பார்ப்பீங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ட்விட்டர் இந்த மாதிரி x.comங்கிற மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பேசி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து லேட்டாக தான் வராரு. ஏன்னா அர்ஜுன் விஜய் அப்படிங்கிறது July 27th போட்டதுக்கு ரீட்வீட் பண்ணிட்டு வராரு. ஆக்சுவலாக அவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இருக்குமே அவர் சப்போர்ட் பண்ணது கிடையாது. சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் மணி வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எஸ்பெஷலி வசிரெக்ஸ்க்கு வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. WRX காயினை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. அது நல்ல காயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி பார்க்கும்போது அவர்லாம் கண்டிப்பாக இதை பற்றி பேசியிருக்கணும். அந்த மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். இவர் மட்டுமே நான் சொல்ல வரல, எல்லாருமே பேசியிருக்கணும். சில பேர் ஆதித்யா சிங் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஸோ என்னால் முடிஞ்சது நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் காட் யூ ரைஸ் யுவர் வாய்ஸ் நவ் அட்லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். இப்போது நீங்கள் பேசுனீங்களே அப்படின்னு. என்னை பார்த்தீங்க அப்படின்னா நான் x.comல பார்த்திங்க அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரியும் நான் எந்தளவுக்கு வந்து திட்டி போட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதாவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு, அதாவது ஹே கிரிப்டோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் ப்ளீஸ் ஸ்டாப் பிளேமிங் வசிரெக்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி. ஸோ வசிரெக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வசிரெக்ஸை தாக்கி போடுறாரு அப்படின்னு. நாங்கள் எல்லாருமே வசிரெக்ஸ் யூசர்ஸ் தான் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் அவருக்கு கமெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்க்ளூடிங் மீ அப்படின்னு போட்டிருப்பேன். எஸ் நானும் சொல்லியிருக்கிறேன், நான் வசிரெக்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருந்திருக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் அலர்ட் அப்படின்னு சொல்லி டாப் 10 சொல்லியிருப்பேன், பார்ட் 1 பார்ட் 2. அது வந்து எக்ஸாக்டாக வந்து எக்ஸ்சேஞ்சஸ் சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் இஷ்யூ பற்றி தான் சொல்லியிருப்பேன். அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ பண்ணியிருப்பேன். அதை பாருங்கன்னு சொல்லி அதை தெளிவாக வந்து அதில் சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தீங்க நிறைய பெல்டெக் ஸ்கேமை பற்றி பேசியிருப்பேன், பாட் ஸ்கேம் பற்றி பேசியிருப்பேன். ஆனால் அதில் நம்பர் 1 இருக்குது சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ். நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னா 2000 கோடிங்கிறது சாதாரணது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்காரங்க வந்து எந்த அளவுக்கு ஃப்ராட் பண்ணுறாங்க. ஏன்னா இது எனக்கு முழுக்க வந்து ஒரு ஹேக்கு ஆயிருச்சு அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாக்டாக தாக்கல, அதில் இருக்கக்கூடிய சில பேர் கண்டிப்பாக வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. இன்வால்வ் ஆகாமல் இல்லை கண்டிப்பாக பண்ணவே இருக்கவே முடியாது. அப்படி மீறி பண்ணி இருந்தாலுமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வசிரெக்ஸ் கூட தாக்கி வந்து கண்டிப்பாக வந்து மெசேஜஸ் போடணும். அப்போ தான் வசிரெக்ஸ் டீம் வந்து கொஞ்சம் பயந்து கரெக்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. நாட் ஓன்லி இன்ஃப்ளூயன்சர்ஸ், நம்மளே மாதிரி யூசர்ஸுமே வந்து பண்ணணும். கதவை தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே கதவை தட்டினா தான் திறக்கப்படும். யாருமே கதவை தட்டலன்னு எப்படி திறக்கப்படும்? ஆனால் இங்கே கதவை தட்டினாலுமே திறக்கப்படாது. ஏன்னா உள்ளே இருக்கிறவன் திருட. இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கவர்மெண்ட் அப்படி தான் போய் ஆகணும். ஸோ நீங்கள் கோர்ட்டு கேஸ்ன்னு போனீங்கன்னாமே அங்கே என்ன சொல்லுவாங்க, டிஸ்க்ளைமர் போட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது சொல்லுவான், ஹேக்கிங் ரிலேட்டடு எக்ஸ்சேஞ்சஸ் ரிலேட்டடு அவனை பிடிங்க அடிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேஸ் கொடுத்தாங்கனாலுமே கிரிப்டோ வந்து அண்டர் ரிஸ்கில் தானே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கவர்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. ஸோ இங்கே சொல்ல வர்றது அதுதான். யூசர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்பவே கூடாது. ஸோ அது என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்கிறேன்.
ஸோ ஜிஎட்எஸை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா வசிரெக்ஸ்க்கு நான் ஜிஎட்எஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஜிஎட்எஸ்மே வந்து இப்போ வந்து வித்ரா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு பேச போகிறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த வசிரெக்ஸோட ஓவர்வியூ வந்து பார்த்துருவோம், போல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது ப்ளஸ் இந்த போல்ஸ்லாம் என்ன, அவங்கள வந்து அந்த 100% 55% தான் வித்ரா பண்ண முடியும், 45% அட்டாக் ஆயிடுச்சு, என்ன நம்பர் ஆஃப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க சிப்பைனை பற்றி, மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வேறு சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா இந்த யூஆர்எல் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஓவர் வியூவாக வந்து ஜஸ்ட் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி எல்லாமே சிம்பிளாக என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஐஎன்ஆர் டெபாசிட் வித்ரா பண்ண முடியும். ஓகேங்களா, உங்கள் ஃபண்டு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கிரிப்டோ அசெட்ஸில் 55% மட்டும்தான் வந்து உங்களுக்கு ட்ரேடபிள் பண்ண முடியும். ஓகேங்களா, அதில் ஆப்ஷன் ஏ என்னன்னா ட்ரேடப் பண்ண முடியும், ஆப்ஷன் பி வந்து வித்ரா பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்றை சூஸ் பண்ண முடியும். ஆனால் ஆப்ஷன் ஏல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வித்ரா பண்ண முடியாது. இப்போ 100 டோக்கன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேட்டிக் டோக்கன். அதில் 55 டோக்கன் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதான் 55% அதை மட்டுமே வந்து ட்ரேட் பண்ண முடியும். நீங்கள் பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம், ஐஎன்ஆராக பண்ணி மறுபடியும் வித்ரா, ஐஎன்ஆராக கூட நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஆனால் கிரிப்டோவாக வித்ரா பண்ண முடியாது. ஸோ இதே ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த 55 மேட்டிக் டோக்கனை நீங்கள் கிரிப்டோவாக வித்ரா பண்ணிக்க முடியும். ஆனால் இது எல்லாமே எதுக்குள்ளே அடங்குன்னு கேட்டிங்கன்னா ஃபீ வரும், டேக்ஸ் வரும், டிடிஎஸ் வரும், ப்ராஃபிட்டாக இருந்தால் அந்த ரெக்கார்டுமே வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும், அதுக்கு டேக்ஸை வரும். இது எல்லாமே சொல்லிட்டாங்க. பட் ஆப்ஷன் ஏல என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றே ஒரு பெனிஃபிட்டு, ஃபஸ்ட்டாக வந்து அந்த அமௌண்ட் வந்து ஃபண்டு உள்ளே வந்துருச்சு அப்படின்னா, அதாவது ரெக்கவர் ஃபண்டு வந்துருச்சு அப்படின்னா ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து ரிமைனிங் 45% அதாவது ஹோல்ட் பண்ண அமௌண்ட்டை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் வந்து வசிரெக்ஸை வந்து நீங்கள் இன்னுமா நம்ப போகிறீங்க, ஆப்ஷன் ஏவாக சூஸ் பண்ண போகிறீங்க. நிறைய பேர் 33% வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஆப்ஷன் பி சூஸ் பண்ணேன். ஆப்ஷன் பிகே வந்து பார்த்திங்க அப்படின்னா 65% தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், 95% எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆப்ஷன் பியில் வந்து வித்ரா பண்ணிட்டு போகிறதா எனக்கு தெரிஞ்சு நல்லது. ஆப்ஷன் பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்கல் என்னென்னா டெய்லி பேஸ்டாக தான் நீங்கள் வந்து வித்ரா பண்ண முடியும். அட் அ டைமில் வந்து எல்லா ஃபண்டு 55% நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் 10 கிரிப்டோஸ் வச்சுருக்கீங்கன்னா மேபி 2 கிரிப்டோஸ் காயின்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ இதில் வந்து சிபைனோலாம் கேட்பீங்க. சிபைனோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஹேக் ஆகியிருந்தாலுமே உங்களுக்கு 55% ஃபண்டு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் இவங்க யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது அதை விட ரிஸ்க்கு. ஸோ அந்த ரிமைனிங் 45% வந்து ஒரு 1 இயரோ 6 மந்த்ஸோ கழிச்சு கொடுப்பாங்க. அதை வந்து அந்த பர்டிகுலர் டே, அதாவது எப்போ ஹேக் நடந்துச்சோ அந்த 2-3 டேஸ்க்கு கழிஞ்சு எப்போ வசிரெக்ஸ் ட்ரேடிங் பாஸ் பண்ணாங்களோ அந்த டேயில் உங்களுக்கு வந்து எவ்வளோ மணியோ 50,000 ரூபா அப்படின்னா அது யூஎஸ்டிடியாக வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ரெக்கவர் ஆனால். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ 55% தான் சிம்பிளாக சொல்லணும். ஸோ அதை தான் வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஏன் நான் கொஸ்டின் கேட்டிருப்பேன் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லீகல் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். நான் கூட சொல்லியிருப்பேன் வந்து புது மெத்தடாலஜி தான் கொண்டு வரணும், அவங்களுமே அந்த பேர்டனை வந்து எடுத்துருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர்ஸ் தலையிலே கட்டிக்கிட்டாங்க. இது ஏன் வந்து யாருமே பேசுறது இல்லை அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா நீங்கள் ரைஸ் பண்ணணும், தே ஷுட் ஷேர் த ஃபைனான்ஷியல் பேர்டன். அதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து டிவால் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த யூசர் ஃபண்ட்ஸை வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு அவங்க தான் வந்து அதை எடுத்துக்குவாங்க, டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க, அதாவது லாஸ் எல்லாத்தையுமே. பட் இங்கே எடுக்குது என்ன நடக்குதுன்னா ஹேக் ஆனது என்னமோ வசிரெக்ஸ் யூசர் ஃபண்ட்ஸ் தானே, யூசர் மட்டுமே பண்ணணும் அப்படிங்கிற அதுதான் சொன்னேன். தே ஷுட் ஷேர் த ஃபைனான்ஷியல் பர்டன். அவங்களுமே வந்து வசிரெக்ஸுமே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் என்னால் முடிஞ்ச குரல் நான் கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்கள், கொஸ்டின் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு கண்டு பயப்படுவாங்க. ஸோ யூசர்ஸே வந்து அமைதியாக இருந்தால் அவன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பான். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா மணி எப்போவோ எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல வராரு. ஸோ இந்த இடத்துல வந்து முக்கியமான அப்டேட் இங்கே தான் நீங்கள் வந்து நோட் பண்ணணும். இதுதான் வந்து நம்ம சேனலோட மெயினான கண்டென்ட். நீங்கள் வித்ரா எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிரிப்டோவை வந்து வித்ரா பண்ணுறது கற்றுக்குங்க. அதுதான் நம்ம வந்து சேனலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஜியோடெஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அது எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு. அந்த வீடியோ தயவு செஞ்சு மறக்காமல் பாருங்கள். ஸோ ஒரு கிரிப்டோலேருந்து இன்னொரு கிரிப்டோ, அதாவது ஒரு காயினை வந்து எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு எக்ஸ்சேஞ்சிலேருந்து இன்னொரு எக்ஸ்சேஞ்சு, அதே தான் ஒரு டெக்ஸ் வேலட்லேருந்து இன்னொரு டெக்ஸ் வேலட்டுக்கும் நீங்கள் வெப்3 வேலட்டில் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்படி வித்ரா பண்ணிக்கணும். ஓகே, நீங்கள் என்ன கேட்பீங்க, ரெண்டாவது கொஸ்டின் ப்ரோ வித்ரா எனேபிள் பண்ணல அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுன்னா அந்த எக்ஸ்சேஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா 1 or 2 காயின்ஸ் மட்டும் வித்ரா பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஹுவாபியில் பார்த்தீங்கன்னா ட்ரான் இல்லை வந்து ஹெச்டி டோக்கன் வச்சுருப்பாங்க. வசிரெக்ஸில் பார்த்தீங்கன்னா WRX வச்சுருப்பாங்க. ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா BNB வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க எக்ஸ்சேஞ்சஸ் டோக்கனை வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்ரா பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க எக்ஸ்சேஞ்ச் டோக்கனை வந்து டம்ப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபண்டை வந்து செல் பண்ணி ஸ்வாப் பண்ணிக்கணும் அந்த காயினா. அதில் வித்ரா பண்ணி எங்கே கொண்டு போகிறீங்க, இப்போ Gate.ioக்கு பைனான்ஸ்லேருந்து கொண்டு போகிறீங்கன்னா Gate.ioவில் கொண்டு போய் ஸ்வாப் பண்ணிக்கணும். மறுபடியும் BNB டு நீங்கள் மேட்டிக்காக வச்சுருந்தீங்கன்னா மேட்டிக் அப்படி பண்ணிக்கணும்.
ஓகே, நீங்கள் மறுபடியும் என்ன கேட்பீங்க, வசிரெக்ஸ் மாதிரி எக்ஸ்சேஞ்சில் வந்து டோட்டல் வித்ராவே வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி வித்ரா பண்ணணும் அப்படின்னா, உங்கள் அமௌண்ட் வந்து இப்போ 1 lakh போட்டிருக்கீங்க, அது வந்து டம்ப் ஆகி 50,000 வந்துருச்சு. 1 lakh மேட்டிக்லேயே போட்டிருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு டோக்கன் சொல்கிறேன், என் நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருந்தாலுமே இதே ப்ரொசீஜர் தான். ஓகே, 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, 50,000 ஆயிடுச்சு மேட்டிக்கில். ஓகேவா? அப்போ ஒரு 100 காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அந்த 100 காயினை 50,000க்கு செல் பண்ணிவிட்டு ஐஎன்ஆராக வித்ட்ரா பண்ணி மறுபடியும் ஐஎன்ஆர் வந்து எங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் கொண்டு போக முடியுமோ, நான் அந்த ஜியோடெஸ் மாதிரி டெபாசிட் பண்ணி ட்ரானியோ எதையோ வாங்கி வேறு எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போய் நீங்கள் மறுபடியும் மேட்டிக்கு வந்து 50 காயின்ஸை வாங்கி வச்சுக்கணும். இப்படி பண்ணும்போது செல் பண்ணும்போது பை பண்ணும்போது எல்லாம் வித்ரா ஃபீ எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50,000க்கு ஒரு 1,000 ருபீஸ் போயிடும். ஓகேங்களா? பட் 1,000 ருபீ நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, அது வந்து உங்கள் அமௌண்ட்டை சேவ் பண்ணுறதா, அதுக்கு சேவ் பண்ணக்கூடிய உங்கள் உண்டியில் சேஃபாக வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் ஒரு 1,000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, போனால் போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த 50,000ம் காலி ஆயிரும். அதுதான் வந்து பெரிய பிரச்சனை இப்போ வசிரெக்ஸில் நடந்த மாதிரி. ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணணும். வித்ரா பண்ணுறதுக்கு கடைசி கட்ட ஆப்ஷன் வந்து இதுதான். அப்படி தான் வசிரெக்ஸில் பண்ணியிருக்கணும். இதை தெரிஞ்சும் நான் ஏன் பண்ணல அப்படின்னா, நம்பிக்கை துரோகம் தான். தமிழை வந்து அடி வாங்குறானாவே ஒன்றா நம்பிக்கை துரோகமாக தான் இருக்கணும். ஸோ அவனுக்கு வந்து பலகீனமோ அறிவிலையோ அடி வாங்க மாட்டான். என்னை மாதிரி தமிழை வந்து சத்தியமாக வந்து நம்பிக்கை துரோகத்தை தான் அடி வாங்கியிருப்பான். நான் வசிரெக்ஸ் ஏன் நம்புறேன்னா, ரீசெண்டாக வந்து அந்த கவர்மெண்ட் இஷ்யூஸ் ஆச்சுல பைனான்ஸ் இதெல்லாம், அதில் வசிரெக்ஸ் வந்து சூப்பராக வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்போ வசிரெக்ஸ் டீம் வந்து உண்மையாலுமே வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அமௌண்ட்டு இருக்கட்டும், பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்ட நம்பிக்கை வந்து விளைவாக என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட அமௌண்ட்டு அங்கே லாக் ஆயிடுச்சு. ஆனால் நான் என்றைக்குமே வந்து வசிரெக்ஸில் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட்டு வச்சுக்குங்க, சூப்பர் எக்ஸ்சேஞ்சு இல்லை வாங்குங்கன்னு சத்தியமாக சொன்னதே கிடையாது. எல்லாருமே என்னோட கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து, ப்ரோ நான் வசிரெக்ஸ் யூஸ் பண்ணிட்டான் ப்ரோ, அது சத்தியமாக யூஸ் பண்ணாதீங்க, அது வித்ராலே ஸ்டாப்டு. ஃபஸ்ட்டு சொல்கிறதே வித்ரா வந்து அங்கே வந்து கிடையவே கிடையாது. அப்படின்னாவே அந்த எக்ஸ்சேஞ்சை வந்து என்னமோ பண்ண போகிறான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஜியோடெஸ்க்கு நான் வரேன். ஜியோடெஸ் தான் அந்த லிஸ்ட்டில் 2ஆவதாக இருக்கான். ஓகே, இப்போ ஜியோடெஸ் பற்றி வருவோம். ஜியோடெஸ் பற்றியில் மெயினாக நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோ என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹவு டு பை யூஎஸ்டிடி வித் ஐஎன்ஆர் அப்படிங்கும்போது ஜியோடெஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு லெஜிட்டாக இருந்தாங்க. டெபாசிட்டு ஆகட்டும், வித்ரா ஆகட்டும், இந்த மாதிரி கிரிப்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவங்க லெஜிட்டாக இருந்தனால தான் வந்து ஒரு டீசெண்டான ஒரு எக்ஸ்சேஞ்சு, சிம்பிள் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதுனால அதை வந்து நான் பண்ணியிருப்பேன். அது ரெண்டாவது மெயினாக இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து தமிழ் மெம்பர் தான் கிரியேட் பண்ணுது. அதாவது சிஇஓ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஆள் தான், தமிழ் மெம்பர்ஸ்க்காக கிரியேட் பண்ணுது. அப்போ நம்ம தமிழ் மெம்பர்ஸ்க்காக தான் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து மெயினாக வந்து நான் சப்போர்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ அதில் என்ன இஷ்யூ அப்படின்னா, சடனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே கிரிப்டோ வித்ராஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கேஒய்சி சப்மிட் பண்ணால் வித்ரா எனேபிள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, என்கிட்ட அவங்களோட கான்டாக்ட் நம்பரில் இருந்து கூப்பிட்டு கேட்கும்போது நீங்கள் மெயில் அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் மெயில் ரெக்வெஸ்ட் கொடுத்தேன், இந்த மாதிரி ஐ நீட் வித்ரா அப்படின்னு சொல்லி. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வி ஹியர் யூ கன்ஃபார்ம் தட். ஸோ அதில் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு கன்ஃபார்ம் மெசேஜ் நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த இதில் என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. உங்கள் வந்து லாஸ்ட் 3 months பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் வந்து ஐடிஆர் ஃபைலு, அப்போ உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, எதுக்காக வித்ரா பண்ணுறீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. நானும் வந்து தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டேன். ஹை டீம் ப்ளீஸ் ஃபைண்ட் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் அண்ட் லெட் மீ நோ இஃப் தேர் இஸ் எனி அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு நான் வந்து இமெயில் பண்ணியிருந்தேன். அதுக்கு ரிப்ளை என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, கைண்ட்லி ப்ரொவைட் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் அபவுட் ஃபாலோயிங் வித்ரா அட்ரஸ்ன்னு சொல்லி ஒரு 10 அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நான் வித்ரா பண்ணியிருப்பேன் ஜியோடெஸ்லேருந்து. இந்த அட்ரஸ் வந்து இதர் என்னோட வந்து வெப்3 வேலட்ஸாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்சேஞ்சஸாக இருக்கலாம். ஏன் எதுக்காக போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கே தெரியும். ஒன்றா அதர் டோக்கன்ஸ் பை பண்ணுறக்கா போவோம், ரெண்டாவது வந்து வாலெட்டுக்கு எது கொண்டு போகிறோம், நம்ம சேஃப்டிக்காக கொண்டு போகிறோம், இவ்வளோ தான். ஆனால் கோடிக்கணக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களாம் விட்டு போட்டு நம்ம மாதிரி நார்மல் மெம்பர்ஸ் தான் வந்து இவங்களுக்கு வந்து பலிகேடு. ஓகேங்களா? ஸோ அதில் இன்னொன்று என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும். என்னடா ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லி ஃபர்தராக கீழே போனால் அங்கே தான் இருக்குது ஒரு ஷாக்கிங் நியூஸ். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெக்கார்டிங் சுட் கவர் த ஃபாலோயிங் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்ன பண்ணால் லாகிங் ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு தெரியணுமா, அவங்க லாகின் ப்ராசஸ்லேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணுமா, இதுதான் என்னோட அக்கௌண்ட்டு, இதுதான் என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்க கேட்கல. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ட்ரேட் ஹிஸ்ட்ரி, நான் என்னெல்லாம் ட்ரேட் பண்ணியிருக்கேன், என்னென்ன காயின்லாம் பை பண்ணியிருக்கிறேன், எங்கெல்லாம் கொண்டு போயிருக்கேன், எந்த டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ P2P பண்ணியிருக்கிறேன், என்ன அதுலேயும் கடைசியாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, கன்வெர்டட் டு அனதர் கிரிப்டோ கரன்சி, ஏதாவது இந்த கிரிப்டோ கரன்சி வச்சு இன்னொரு கிரிப்டோ கரன்சி பை பண்ணியிருந்தாவோ செல் பண்ணியிருந்தாவோ அந்த டீட்டெயில்ஸ் வேணுமா, ப்ரூஃப் ஆஃப் வித்ரா ஆஃப் ஃபீட் கரன்சி, ஏதாவது அடுத்த எக்ஸ்சேஞ்சில் ஏதாவது ஐஎன்ஆர் வந்து எவ்வளோ வித்ரா பண்ணி, இது எல்லாமே இவங்களுக்கு எதுக்கு? அங்கே ஐஎன்ஆர் வித்ரா பண்ணியிருந்தேன்னா கவர்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நியூஸ் போகும்போது நான் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட போகிறேன்.
இவங்க எதுக்கு இத்தனை கேட்கணும்? ஸோ இதுலேருந்து நீங்கள் சிம்பிளாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜியோடெஸ் மாதிரி தான் வந்து வசீரெக்ஸ் வந்து லெஜிட்டாக இருந்த ஒரு எக்ஸ்சேஞ்சு. அவங்க அடுத்து டைட் பண்ணி மேலே போயிட்டாங்க. இப்போ ஜியோடெஸ் வந்து அடுத்த லெவலில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜியோடெஸ் வந்து கண்டிப்பாக சத்தியமாக இந்த 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 சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண முடியாது. தயவு செஞ்சு ஜியோடெஸ்ஸையுமே யூஸ் பண்ணாதீங்க. அதாவது அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு நான் அகேன்ஸ்டாக கிடையாது. அவன் வந்து எஜுகேட் கண்டென்ட் தான் நான் வந்து இங்கே கொடுக்க முடியும். ஸோ கன்க்ளூடாக இங்கே நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்சேஞ்சஸ் ஸ்கேமை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து இந்த வீடியோவில் சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். இந்த எக்ஸ்சேஞ்சஸ்க்குள்ளே மணியை வைக்காதீங்க. வித்ரா அலோவ் பண்ணலைன்னா உள்ளே கொண்டு போய் வைக்காதீங்க. இமீடியட்டாக நான் உங்களுக்கு டீச் பண்ண மாதிரி வித்ரா பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஸோ ஓகே. ஸோ இன்னொன்று என்ன கேட்டிங்க அப்படின்னா, எக்ஸ்சேஞ்சஸை வந்து மேலே அடைச்சிட்டு போனாலும் ஒரு சர்டின் பீரியடுக்கு மேலே அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வரும். அந்த ஹியூஜ் அமௌண்ட் பார்க்குற எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆசை வரதான் செய்யும். ஸோ இன்க்ளூடிங் மீ, நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் ஒரு பதவிக்கோ ஒரு பொசிஷனையோ போய் உட்காரும்போது நம்மளே அறியாமல் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஐடியாலாம் வரும். ஸோ அந்தளவுக்கு வசீரெக்ஸ் மேலே போனனால தான் கண்டிப்பாக அது ஆகிருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்க மேபி வாட் எவர் இட் த ரீசன், ஸோ அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. யூசர்ஸ் ஆன நம்ம தான் வந்து ரொம்ப கிளவராக இருக்கணும், நாலேஜபிளாக இருக்கணும். நம்ம தான் வந்து நம்ம ஃபண்டை வந்து சேஃபாக வச்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த டீசென்ட்ரலைஸ்டு கான்செப்டே. அதுதான் வந்து இந்த அந்த எஜுகேஷன் கண்டென்ட் தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதுதான் ஆண்டுகிட்ட கேட்டிருப்பேன். அவர் வந்து அதை கொடுக்கல. அவர் வந்து எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும்னு மட்டும் தான் சொல்லியிருப்பார். பட் நான் உங்களுக்கு இது வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஃபைனலாக வந்து ட்ரம்ப்போட நியூஸ் அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு டைம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். அவர் வந்து ஒரு புல்லிசான நியூஸ் சொல்லியிருக்காரு. எலெக்ட் ஆனால் அப்படின்னா கண்டிப்பாக பிட்காயினை வந்து அவங்க ட்ரெஸரியில் வந்து பை பண்ணி வைப்போம், யூஎஸ்டிடிக்கு எப்படி வந்து வைக்கிறோமோ அந்த மாதிரி வைப்போம்னு சொல்லி இது வந்து மிகப்பெரிய ஒரு புல்லிஸான நியூஸ். பட் ட்ரம்ப் வந்தால் தான் வந்து எனக்கு வந்து புல் ரன் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு நிறைய பேத்துக்கு ட்ரம்ப் வின் ஆகிறது வந்து செல்லிங் நியூஸ் நினச்சிக்கிறீங்க. கிடையாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் த ரியல் புல் ரன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, ஸ்லோவாக அக்குமுலேட் பண்ணுங்கள். இதுதான் சான்ஸ். இந்த சான்ஸை விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அடுத்த சான்ஸ் வராது. ஆல்ரெடி நம்ம தொடர்ந்து எல்லா எஜுகேஷனும் நம்ம பண்ணியாச்சு. என்னென்ன கேட்டகரிஸ், நெரேட்டிவ்ஸ், என்னென்ன டோக்கன்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸில் போய் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you, friends.